ஹாய் நண்பா நண்பீஸ். நம்ம தமிழ்நாட்டில் எந்த வருஷமும் இந்த அளவுக்கு இல்லைங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுவும் மே மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8000க்கும் மேற்பட்டவர் ஓய்வு பெற்றிருக்காங்க. ஓய்வு பெற்றிருக்காங்க. இந்த விஷயம் நல்ல விஷயந்தான். இதனால் வேக்கன்சி காலியாகும். இதனால் யங்ஸ்டருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் பார்த்தா அதுவும் தமிழ்நாடு அரசு பண்ண மாட்டுறாங்க. ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களை திருப்பி பணி அமர்த்துறாங்க. இது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் இந்த பதிவை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10 lakhs கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து 7 lakhsக்கும் மேற்பட்டவர் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க, ஓய்வூதியம் பெற்று வராங்க. இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60 இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் 3 லட்சம் வேகன்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒவ்வொரு வருஷமும் 50,000 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க, கவர்மெண்ட் செக்டர்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. இவ்வளோ வேகன்சி இருந்தும் இத்தனை பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகியும் இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா போதிய வேலைவாய்ப்பு வந்து நம்ம தமிழ்நாடு அரசால் உருவாக்க முடியல. ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பீரியடில் 58லேருந்து 60 மாற்றுறாங்க. இதனால் அரசு வேலை நிறைய பேர் கிடைக்காம, முக்கியமாக இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்காம தவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வூதியம் பணி பலனுக்காக இந்த 60 வயசாக வந்து மாற்றினாங்க. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டால் முழுக்க முழுக்க யங்ஸ்டர் தான். இப்போ முதலமைச்சராக இருக்கார் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின். அவர் வந்து 2021 தேர்தல் வாக்குறுதியாக என்ன கொடுத்தாருன்னா, கிட்டத்தட்ட அவர் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா 3.5 லட்சம் வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவோம். அதில் முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வேகன்சி வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ணுவோம், புதுசாக நபர்கள் எடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எதுவுமே பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட வேகன்சியும் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மேலே இன்னமும் காலியாக தான் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8144 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க. இல்லை குரூப் ஏ பணியிடங்களை 424 பேர், குரூப் பி பணியிடங்களை 4399 பேரும், குரூப் சியில் பார்த்தீங்கன்னா 2185, குரூப் டியில் பார்த்தீங்கன்னா 1136, அதுக்கப்புறம் சென்னை தலைமை செயலகத்தில் மட்டும் 30 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்காங்க. இது வந்து நடப்பானில் மே மாதத்தில் மட்டும் இந்த புள்ளி விபரம். இத்தனை பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகியும் வேக்கன்சி வந்து கவர்மெண்ட் செக்டாரில் அவ்வளோ இருந்தும் யங்ஸ்டருக்கு வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க. அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஆனவங்கள திருப்பி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்படி தான் இப்போ தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் நடந்திருக்கு. 74 வயசு ஆகியிருக்கா ஒருத்தருக்கு. அவரை மீண்டும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் சம்பளத்தில் நியமிச்சிருக்காங்க. கடைசியாக அவர் என்ன சேலரி வாங்கினாங்களோ அதே சேலரியில் திருப்பி 74 வயசில் ஒரு நபரை வந்து கவர்மெண்ட் செக்டாரில் நியமனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மதுவிலக்கு மற்றும் ஆயுத தீர்வு துறையில் ஒர்க் பண்ணி ஓய்வு பெற்ற 64 வயசு ஆகக்கூடிய தமிழரசனாகட்டும், உள்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 64 வயது ஆகும் சம்பத்து, நிதித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 64 வயது ஆகும் நாராயணன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் பணியில் திருப்பி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் கடைசியாக என்ன சேலரி வாங்கினாங்களோ அதே சேலரியில் திருப்பி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காலி வேக்கன்ஸை சீக்கிரமாக ஃபில் பண்ண சொல்லி அரசு ஊழியர் சங்கம்லாம் கோரிக்கையை விடுத்து வராங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வேக்கன்சியை வந்து புதுசாக வந்து அப்பாயிண்ட் பண்ணாமல் ஏற்கனவே ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டு வருது. இது விஷயமா உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.